Hello everyone, welcome to our channel. Today cookingல first வீடியோவா இட்லி மாவு வச்சு சிம்பிளான ஸ்வீட் குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு எங்கள் அம்மா செஞ்சது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 கப் இதே மாதிரி இட்லி மாவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 3/4 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லமை நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் வாட்டர் ஊற்றிட்டு வெல்லத்தை போட்டுக்கோங்க. வெல்லத்தை போட்டுட்டு நம்ம ஃபுல்லாக பாகு காய்ச்சி நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு கொதித்து வர வரைக்கும் அதை வைங்க. பாகு பதம்லாம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். இடையில கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது வெல்லத்தை வடிகட்டி நம்ம அந்த இதில் ஊற்றிக்கலாம். இப்போது அதே ஒரு கப்பில் தேங்காவை நம்ம நல்லா திருவி எடுத்துப்போம். திருவின தேங்காவையும் அந்த மாவோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 1 பிஞ்ச் சமையல் சோடா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 1 பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய் எடுத்துக்கிட்டு அதை நல்லா இடிச்சுக்கோங்க. இதையும் இந்த மாவில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாவை அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. குழிப்பணியாரக்கல்லை இப்போ ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு குழியிலையும் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நெய் போட்டால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை எடுத்து இது ஒரு குழியிலையும் நம்ம அப்படியே ஊற்றிடலாம். இந்த மாதிரி கல் ஆன்லைன்லேயே நிறையா சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னா ஆன்லைனில் சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததும் ஒரு ஃபோக் ஸ்பூன் இந்த மாதிரி வச்சு அதை அப்படியே லைட்டாக பெரட்டி விடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பெரட்டி விடுங்க. குழி பணியாரம் இப்போ ரெடி. அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். சுவையான ஸ்வீட் குழி பணியாரம் ரெடி. இதுக்கு நாங்கள் தேங்காய் சட்னி தொட்டுக்க வச்சுருக்கோம். தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கெலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச்.